சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று காலையில் உங்கள்கிட்ட தான் சொன்னேன், எனக்கு மத்தியானம் நீங்கள் தந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட சொல்லலை, அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு ஆனால் மத்தியானம் கண்டிப்பாக நீங்கள் தந்துட்டீங்க. நான் போய் நின்னதுக்கு நான் எல்லாரையுமே ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த வீடியோ 2 மணி நேரம் வீடியோ நம்ம கொடுத்தாச்சு, இப்போ கூட பார்த்துட்டு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணி நம்ம சொல்லுவோம். அப்போ எனக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் தருவீங்களா? இப்போ நான் அனுப்பி விடலை, இன்னும் நைட்டே சாயந்தரம் எடுத்துடுறேன். சாயந்தரம் நான் எடுத்துடுறேன். அவங்கள்ட்ட சொல்றேன். இல்ல நீங்க இன்னைக்கு காலையில நாளைக்கு காலையில நான் இப்போ ஓப்பனா எல்லாருக்கும் சொல்றேன். ஏன்னா சார் நான் சொல்லிட்டோம்ல, நான் வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு எல்லாரும் இன்னொருத்தவங்க கூட எனக்கு ஒரு சொன்னாங்க. இப்ப இன்னொரு 2 பேர் வந்து புதுசா ஏதாவது பாருங்க சொல்லுவாங்க. அதுதான் இப்ப அதுக்கு ஒரு விளக்கங்கள், அதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அப்படி இல்ல, அது இங்க கரெக்ட். நான் சொன்ன மாதிரி விசாரணை இல்லை, அங்க நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செகண்ட் அறிவியல் பூர்வமான ஆய்வு நடத்தி அந்த தடயங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். 3வது அங்கே இருக்க ஆவணங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது என்னைக்கும் மாறாது, அந்த ஆவணங்கள் அப்படியே தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம குற்றவாளிகளை கைது செய்திருக்கோம், விசாரணை நடத்தியிருக்கோம். அங்கே இருக்க எல்லா சாட்சிகள்கிட்டையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது என்றைக்கும் மாறாது, சரிங்களா? அது கோர்ட்டில் தான் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அட்வொகேட்டாக அதை டெபாசிஷன் போட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ விசாரணை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் சுதந்திரமாகவும் வெளிப்படையாக தான் நடக்கும், சரிங்க? இனிமையாலும் நீங்கள் அதில் வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வரைக்கும் ஒரு சந்தேகமும் இல்லை சார். நான் திருப்பி சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேன் சார். இந்த ஒருத்தங்க இன்னைக்கு நான் டீன் ஆஃபீஸ் போகும்போது யாருன்னே தெரியாது, என்னை கூப்பிட்டு டக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வார்டன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயில் கைதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜெயிலில் சூப்பரண்டுன்னு ஒரு சார் இருப்பார், ஒரு பால் பாக்கெட்டுனாலும் சரி அவர் கேட்காம உள்ளே போகாது, வெளியே வராது. நீ கொடுக்குற 10 பழத்தில் 5 பழம் கூட அவர் எத்தனை பழம் கொடுக்கணும்னு சொன்னாலும் அதுதான் அந்த கைதிக்கு போயிடுச்சு. நான் உள்ளே இருந்தேம்மா, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், நீ அவரையாமல் அதில் கொண்டு வரலன்னு கேட்டாங்க. நான் அதை நான் இப்போ பேப்பரில் எழுதவோ நீங்கள் கொண்டு வாங்க சொல்லவே இல்லை. நீங்கள் விசாரணை எப்படி கொண்டு போதோ கொண்டு போங்க, பிரச்சனை இல்லை. இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் நான் அது எதுவுமே மண்டையில் எடுக்கலை சார். நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன், எதுவுமே வேண்டாம், நீங்கள் இன்வெஸ்டிகேஷனை தாராளமாக பண்ணுங்க, உங்களை மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் இது டேட்டு டைமு சொல்லாததுக்கு நேற்று தான் விளக்கம் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடிலேருந்தே போஸ்ட்மார்ட்டம் எனக்கு திருப்தி இல்லை. நான் சொன்னேன், ஒரு டிவிக்கு நான் சொன்னேன், எனக்கு திருப்தி இல்லைன்னா டேட் இல்லை, டைம் இல்லை, நான் பார்த்த காயங்களில் ஒன்று விடுபட்டுருக்கு, அது ஏன் வரலைன்னு தெரியலை. இன்னும் இவங்க வந்தவங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஃபுட்டேஜ் எடுக்கலை, நீங்கள் ஏன் உள்ளே இருக்கலைன்னு கேட்காங்க. நான் ஐடென்டிஃபை பண்ணதோட வெளியே வந்துட்டு என்ன உள்ளே இருக்கேன், அது தப்பு. ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் உள்ளே இருக்கணுங்களா, நீங்களும் அதை கேட்கணுங்களா, ஏன் கேட்கலன்னு கேட்குறாங்க. அப்போ ஏன் நான் அதை ஒன்று கேன்சல் பண்ணீங்க? அது கரெக்டு 100. நான் போகிட்ட சொன்னேன் 100% இது போஸ்ட்மார்ட்டம் கரெக்டுன்னா எனக்கு ஏன் மத்தியானம் வரைக்கும் டைம் தர மாட்டேங்குது? நான் இங்கேயே வச்சிருக்கேன். இல்ல நான் இருக்க முடியலன்னா நானும் இவங்களும் தான் உள்ள போனோம். என்னால முடியல, நான் சொல்லல, நான் அழுத, நான் வெளியே வந்துக்கலாம். அப்ப இவங்களும் இருக்க சொல்லிருக்கோம், ஏன் வெளியே போய் சொன்னாங்க? அந்த கேமரால இருக்கு. இதுல 2 விதமான என்கொயரி பண்றோம். ஒன்னு வந்து காவல்துறை வந்து பண்றாங்க, இன்னொன்று நீதித்துறை பண்றாங்க. ஏன்னா இதுல வந்து எந்த வித இதுவும் நடந்திருக்கிறா சொல்ல 2 தரப்பு இண்டிபெண்டா என்கொயரி பண்றோம். அந்த போஸ்ட்மார்ட்டம் பொறுத்த வரைக்கும் ஜேஎம் அவர்கள் வந்து நேரடியாக வெளிப்படையாக வந்து நடத்துறாரு. உள்ள டாக்டர் முன்னாடி எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் கொடுத்துருக்கோம், சரிங்களா? நான் ஹியூமன் ரைட்ஸ்ல உள்ள டாக்டர்கிட்ட காணிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், அந்த காட்டுற டாக்டர் வெரிஃபைடா கரெக்டான டாக்டர்ங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? கவர்மெண்ட்ல ஒரு நிமிஷம் உங்களை தப்பு சொல்லுங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க யாரும் தப்பா கைட் பண்ணி அப்படி எதுவும் இஷ்யூ ஆச்சுன்னா அதை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் சொல்லுங்க. இப்ப இவங்க ஒரு டீன், அவங்க படிச்சிருக்காங்க டீனு. ஸோ வந்த டாக்டரும் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க, இன்னொருத்தங்க திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல வந்திருக்காங்க, ஒருத்தங்க கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஓகே. இப்போ நீங்க காட்டுற டாக்டர் யாரு, அவர் என்ன ரிஜிஸ்டர்டு, அவரோட இது என்ன, அதெல்லாம் உங்களை வந்து நேரடியாக பார்க்கணும்னு சொல்றாங்க. அது பார்க்கணும். இப்போ இவங்க நான் டாக்டர், நான் அதான் சொன்னோம். இல்லை நான் டாக்டர், ஒரு நிமிஷம், நான் டாக்டர் அவங்க. இப்போ நீங்களும் டாக்டர் இல்லை, நானும் டாக்டர், நம்ம எல்லாம் போதும். அவங்க சொல்ற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு புரிய போறது. அப்படி ஏதாவது
நாங்களுமே இங்க இருக்கிற வீடியோ எடுத்திருக்காங்க எல்லாமே. இது வந்து ஒருத்தர் போய் சொல்லலாம், இருக்கிற 50 பேரும் போய் சொல்ல முடியாதுல்ல. 50 பேரும் பேசி வச்சு 19 காயம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க நம்பலன்னா இல்ல. இப்ப நீங்க இத்தனை பேரை நம்பல, ஆனா அந்த ஒரு டாக்டர் நாங்க எல்லாம் சேர்ந்து நம்பணும்னு சொன்னாங்க. அந்த ஐயா, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லாம நீங்க வேற பதில் ஃபாரன்சிக் முடிச்ச மெடிசின் முடிச்ச டாக்டர் தான் யாரு MBBS தமிழ்நாட்டிலே படிக்கிறாங்க. சும்மா வந்து குழப்பம்னா எதுவுமே பண்ணல. யாரு புரோட்டோகால்ல இருக்கு. அந்த ஒரு நாள் கொடுங்க. அவரோட ரைட் செக் பண்றேன். இப்போ நீங்க நாளைக்கு எப்படி என்ன செய்யணும்னு சொல்றீங்க? மத்தியானம் வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஒரு டோஸ் எடுத்துக்கலாம், நான் பாடியை பண்ணிக்கிறேன். மத்தியானம் வரைக்கும் டைம் எப்படி அமைச்சர் அது கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல. இப்போ எங்களோட கடமை வந்து பாடி உங்ககிட்ட கொடுக்கணும், கட்டாயப்படுத்தி கொடுக்கணும் இல்லை. இறந்தவங்களை வந்து ஒரு மரியாதை பூர்வமாகவும் அவங்களுக்கு வந்து பாடிக்கிட்டு ஒரு இன்டெகிரிட்டி இருக்குது. கான்ஸ்டியூஷனும் அதுதான் சொல்லுது. அந்த மரியாதை பூர்வமாக அடக்கம் பண்ணணும் தான் எங்களோட பொறுப்பு. அதுக்காக தான் அடக்கம் பண்ணுறது தான் நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ மற்றபடி உங்ககிட்ட பாடி ஒப்படைச்சு நாங்கள் வந்து விலைக்கிட்டுலாம் வரல. அதுக்காக தான் 2 மினிஸ்டர் வந்திருக்காங்க, கலெக்டர் வந்திருக்காங்க, நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா? அந்த பாடிக்குரிய மரியாதை பூர்வமாக அடக்கம் பண்ணணும். அதுதான் எங்களோட ஒரே நோக்கம், வேறு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு பண்ணலாம் சார், சாயங்காலம் ஈவினிங் பண்ணலாம். சரி, ஓகே. நீங்க யாரு போனா? சார் நானும் விஜய் தான் வந்தோம். சரி, ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணுங்க, நீங்க ஒருத்தர் பேசுங்க. எஸ் சார். சார் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் சொல்கிறது போல் வெரிஃபைட் டாக்டர்ஸ் தான். நாங்கள் ஏதோ சாதாரண டாக்டர்ஸுக்கிட்ட நாங்கள் போகிறதும் கிடையாது. எங்கள் சார் வந்து அவ்வளோ குவாலிஃபைடான டாக்டர்ஸ் தான் நம்புவாங்க. எல்லா டாக்டர்ஸும் நம்ப போகிறது. அட்வொகேட் ஹென்ரி ஹெட் சார், ஆமா, மக்கள் கண்காணிப்பு அங்கே இருந்தால் நாங்கள் வந்துருக்கோம். ஓகேங்களா? எங்கள் சார் சொன்னது நம்ம ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம். செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு அது ஓகேவா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிடுவோம். அதைத்தான் நாங்கள் அக்கா கிட்ட சொன்னோம். சார் அவங்க அக்கா கிட்ட அதான் பேசினாங்க. அக்கா